உத்தரப்பிரதேசில் இருக்கிற கோரக்பூரோட அசோக் நகரில் ஒரு ஃபேமிலி தங்கி வந்தது. அந்த ஃபேமிலிய எல்லாரும் யாதவ் ஃபேமிலி என்று அழைச்சாங்க. அந்த வீட்டுல அப்பா ரொம்ப நாள் முடியாம இருந்தாரு. அவருக்கு 3 பசங்க. மூத்த பையன் பேரு ராஜ்குமார் யாதவ். யூபி போலீஸ்ல இன்ஸ்பெக்டர் போஸ்ட்ல வேலை பார்த்துட்டே வந்தாரு. 2வது பையனுக்கு பிசினஸ் ஆயிருந்துச்சு. 3வது பையன் ஓம் பிரகாஷ் யாதவ். இவர் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். இவரை தவிர இவரோட அம்மாவும் பசங்களும் 2 நில வீட்டுல அங்கேயே வாழ்ந்து வந்தாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ராஜ்குமார் யாதவ் தங்கியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஓம் பிரகாஷ் தன்னோட மனைவி அர்ச்சனா மற்றும் 4 வயசான பையன் நிதின் கூட வாழ்ந்து வந்தாங்க. இப்போ நாள் 21 ஜனவரி 2016. வீட்டுல ஏதோ மெயின்டெனன்ஸோட வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்காகவே மேஸ்திரி டெய்லி வந்து போயிட்டு இருந்தாரு. இந்த நாளும் எப்பவும் போல அவர் வேலைக்காக வருவாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போகிறாரு. கொஞ்சம் வேலைக்கான பொருட்களை எடுக்கிறதுக்காக போனப்போ ஓம் பிரகாஷ் இருந்த ரூமை தட்டிட்டே இருந்தாரு. யாரும் திறக்கல. அப்ப அந்த மேஸ்திரி தள்ளி பார்த்தப்போ கதவு திறந்தது. உள்ள கிடந்தது பார்த்து அவரு கத்த ஆரம்பிச்சாரு. பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் வராங்க. மேல போய் பாக்குறாங்க. ஓம் பிரகாஷ் ரத்தத்துல குளிச்சு பெட் மேல கிடக்குறாரு. பக்கத்திலேயே 4 வயசான பையன் கூட இறந்த நிலை கிடந்திருந்த. பக்கத்து ரூமில் இருந்து சத்தம் வந்தது கேட்டு திறந்து பார்த்தப்போ ஓம் பிரகாஷோட மனைவியான அர்ச்சனாவை பூட்டி வச்சிருந்தாங்க. போலீஸ் கொஞ்ச நேரத்திலேயே அங்க வராங்க. ஓம் பிரகாஷ் அண்ணா கூட இன்ஸ்பெக்டர். இது கேட்டதுமே சீக்கிரமாக வீட்டுக்கு வராரு. ஓம் பிரகாஷோட மாமனார் கூட சிஎம் ஆபீஸ் தான் வேலை பாக்குறாரு. அதனாலேயே இந்த கேஸ் ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஆச்சு. இந்த கேஸ்க்காக போலீஸ் மேல நிறைய பிரஷர் இருந்துச்சு. போலீஸ் ஃபாரன்சிக் டீம், டெக்னிக்கல் டீம் எல்லாம் கூப்பிடுறாரு. முதல்ல நினைச்சாங்க வீட்டில் திருட வந்துட்டு அந்த நேரத்துல ஓம் பிரகாஷ் யாதவ் மற்றும் அவரோட பையன் குறுக்க வந்ததுனால கொலை பண்ணி அர்ச்சனாவை வேற ரூமில் பூட்டிட்டு எல்லாம் பொருட்களும் எடுத்துட்டு போயிருக்கலாம் என்று முதல்ல நினைச்சாங்க. அலமார செக் பண்ணி பார்த்தப்போ விலப்பிடுப்புள்ள சில தங்கங்களும் பணமும் காணாம போயிருக்கு. பார்க்கும்போது இது திருட்டுக்காக பண்ண வேலை மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா இந்த கேஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒளிஞ்சு கிடந்தது. அது கேட்டு நீங்க கூட ஷாக் ஆயிடுவீங்க. வீடியோவை கடைசி வரை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Subscribe to Murma Sarithiram. சூழ்நிலை பார்க்கும்போது திருட்டு மாதிரி தான் இருந்தாலுமே எப்பவும் கண்ணால் பார்த்தது உண்மையாக இருக்கணும் என்று அவசியம் இல்லை. இந்த வீட்டுல இருந்து தங்க நகை காணாம போனாலும் கூட வீட்டில் யாரும் ஃபோர்ஸ் என்ட்ரி பண்ணதுக்கான அறிகுறி ஒண்ணுமே இல்லை. அர்ச்சனா சொன்னது 4-5 பேர் வீட்டுக்குள்ள வந்து முதல்ல அர்ச்சனாவை ஒரு ரூமில் கட்டி போட்டாங்க, திருடுனாங்க, அப்புறம் புருஷனையும் குழந்தையும் கொன்னுட்டு போயிட்டாங்கன்னு. ஃபாரன்சிக் டீம் வந்தப்போ அப்படி யாரும் அங்க வந்ததுக்கான ஒரு அறிகுறியும் கிடைக்கல. இப்போ போலீஸுக்கு அர்ச்சனா மேல டவுட் வர ஆரம்பிச்சது. ஆனா அவளை ஒன்னும் அர்ச்சனா கிட்ட கேட்கல. ஏன்னா ஒரு புருஷனையும் குழந்தையும் இழந்துட்டு நிக்கிறா. இப்ப போய் கொஸ்டின் பண்ண வேண்டாம் என்று நினைச்சாங்க. இப்ப போலீஸ் வந்து ஓம் பிரகாஷோட பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. ஓம் பிரகாஷ்க்கு 2 அண்ணங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தர் போலீஸில், இன்னொருத்தர் பிசினஸ் பாக்குறாரு. இவருடைய அப்பா சின்ன வயசுலயே இறந்து போனதுனால ஓம் பிரகாஷ அண்ணங்க தான் நல்லா படிக்க வச்சு ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குனது. இப்போ ஓம் பிரகாஷ்க்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. கோரக்பூர்ல வசிக்கும் ஒரு குடும்பம். ஆனா சிங்கப்பூரில் தங்கியிருக்கிறா இந்த பொண்ணு. அப்படியே ஓம் பிரகாஷோட கல்யாணம் இந்த பொண்ணு கூட நடக்குது. 2007 இவங்க சிங்கப்பூரில் இருந்து வந்து ஆடம்பரமாக இந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸும் இந்தியால கிடைக்கல. அவ எப்பவுமே ஓம் பிரகாஷ் கிட்ட சொல்லுவா, நாம சிங்கப்பூர் போயிடலாம் என்று. ஆனா ஓம் பிரகாஷ் தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு போக தயாரா இருக்கல. 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஓம் பிரகாஷுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு சிங்கப்பூர் திருப்பி போனா. இப்போ ஓம் பிரகாஷ்காக வேற ஒரு பொண்ணை தேட ஆரம்பிச்சாங்க. இந்த தடவை ரொம்பவே பார்த்து ஊர்லயே இருக்கிற பொண்ணை தான் தேடினாங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்து சிஎம் ஆபீஸில் தான் வேலை பாக்குறது. ஓம் பிரகாஷோட வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. ஃபைனலி 2009 ஓம் பிரகாஷ் யாதவோட கல்யாணம் அர்ச்சனா யாதவ் கூட நடக்குது. எல்லாமே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. 2012 இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. நிதின் என்று பேர் வச்சாங்க. இங்க இருந்துதான் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக ஆரம்பிக்கும். இதுவரை எல்லாரும் கூட்டு குடும்பமாக தங்கிட்டே வந்தாங்க. பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அர்ச்சனா தனி குடுத்தனம் போகணும் என்று அடம் பிடிச்சா. என்னால எல்லாருக்குமே சமைக்க முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சா. ஆனா ஓம் பிரகாஷ்க்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இதனாலேயே தன்னோட வீட்டுக்கு மேலேயே ஒரு ஃப்ளோர் கட்டி அங்கேயே ஷிஃப்ட் ஆனாங்க. இப்போ அர்ச்சனா அவருக்காக சமைப்பா. இப்ப தன்னோட பையன் கூட சந்தோஷமாகவும் இருக்கா. எல்லாமே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ 21 ஜனவரி 2016 வருது. அந்த கொலை நடந்த நாள்.
இப்ப போலீஸுக்கு வந்து இது திருட்டு இல்ல என்று தெரிஞ்சது. ஓம் பிரகாஷோட முழு பேக்ரவுண்டும் செக் பண்ணாங்க. அவருக்கு அப்படி எதிராளியாக கூட யாரும் இல்ல இவரை கொலை பண்ற அளவுக்கு. இப்போ போலீஸுக்கு திருப்பி அர்ச்சனா மேலேயே டவுட் வருது. ஏன்னா அவ சொன்ன மாதிரி 4-5 பேரு அந்த வீட்டுக்குள்ள வரல. அங்க இருந்து ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒண்ணுமே கிடைக்கல. ரெண்டாவது, இவர் 2 பேரையும் கொன்னுட்டு எதுக்காக அர்ச்சனாவை மட்டும் கட்டி போட்டுட்டு போகணும்? இப்படி ரொம்ப கேள்விகள் போலீஸ்குள்ள இருந்துச்சு. இதோட விடை அர்ச்சனா கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனா அர்ச்சனா இப்போ பதில் சொல்ற நிலைமையில இல்ல. இப்போ போலீஸ் அர்ச்சனாவோட மொபைல் வாங்கி செக் பண்றாங்க. அவளோட போனில் Facebook, WhatsApp, Instagram அப்படி ரொம்பவே அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. போலீஸ் இவரோட கால் டேட்டா ரெக்கார்ட் கூட எடுக்கிறாங்க. இதுல போலீஸுக்கு ஒரு நம்பர் கிடைக்குது. அதுல அர்ச்சனா ரொம்ப மணி நேரம் வர பேசிட்டு இருப்பா. அந்த நம்பர் ரொம்ப வருஷமாகவும் இது நடக்குது. அந்த நம்பர் ஓம் பிரகாஷோட வீட்டில் உள்ளவங்க கிட்ட காமிச்சப்போ அவர் சொன்னாங்க அவருக்கு அது தெரிஞ்ச நம்பர் மாதிரி இல்லைன்னு. இப்ப போலீஸுக்கு தெரிய வருது இந்த நம்பர் ஏதோ அஜய் யாதவ் என்று பேருள்ள ஆளோடதுதான். கோரக்பூர்லயே ஒரு கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூலில் டீச்சராக வேலை பாக்குறாரு. போதாதுக்கு Facebook மற்றும் WhatsApp செக் பண்ணி பார்த்தப்போ தெரிய வருது அஜய் என்ற இந்த ஆள் கூட அர்ச்சனாக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்துச்சுன்னு. இப்ப போலீஸ் அஜய் யாதவ் கிட்ட போய் கேட்க வேண்டிய முறையில கேட்டப்போ உண்மை எல்லாமே வெளியே வந்துச்சு. 20 ஜனவரி 2016 ராத்திரி 12 to 1 மணி அளவில் அவன் அர்ச்சனாவோட வீட்டுக்கு போயிருந்தான். அவன் தான் அர்ச்சனாவோட புருஷனையும் குழந்தையும் கொன்னது. இதுக்காக போலீஸ் இப்போ அர்ச்சனாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. அர்ச்சனா சொல்றா டிவோர்ஸ் வேணும்னு புருஷன் கிட்ட கேட்டப்போ அன்னையிலிருந்து ஓம் பிரகாஷ் அவகிட்ட நல்லாவே நடக்கல. ஓம் பிரகாஷோட அம்மா கூட சொன்னாங்க அப்பப்போ இவருக்குள்ள சண்டை வரும். அப்போ 2 பேரும் வேற வேற ரூமில் தூங்குவாங்க. 2014 தான் அஜய் என்ற இந்த ஆள் கூட அர்ச்சனா Facebookல் அறிமுகமாகறாங்க. மெதுவா இவருக்குள்ள நட்பாகுது. சீக்கிரமாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்பப்போ வெளியே ஹோட்டலில் மீட் பண்ணுவாங்க. பிசிக்கல் ரிலேஷன்ஸ் கூட வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு வாட்டி அர்ச்சனா தன்னோட வீட்டுக்கு அஜய கொண்டு போனான், தன்னோட கசின்னு சொல்லி. அர்ச்சனா கூடவே தன்னோட வீட்டில் 3-4 நாளைக்கு வர இந்த ஆள் தங்கிட்டு இருந்தான். ஓம் பிரகாஷ்க்கு இவரோட ரிலேஷன் மேல கொஞ்சம் டவுட் ஆனதுனால அர்ச்சனா கிட்ட சொன்னாரு இனிமே இந்த ஆள் இங்க வரவோ இருக்கவோ கூடாதுன்னு. இப்போ அர்ச்சனாக்கு எப்படியாவது ஓம் பிரகாஷ தன்னோட லைஃப்ல இருந்து தூக்கி எறியணும்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. இந்த அஜய் யாதவ் அர்ச்சனாவை கல்யாணம் கூட பண்றேன்னு சொல்லியிருந்தான். இதனாலேயே கொலை பண்ற பிளான் நடக்குது. அந்த ராத்திரி அர்ச்சனா இவனை கூப்பிடுறா. ஏன்னா பாக்கி உள்ளவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. ஓம் பிரகாஷ் தன்னோட ரூமில் குழந்தை கூட தூங்கிட்டு இருந்தாரு. உள்ள வந்த அஜய் யாதவ் கையில் ஒரு பெரிய ஹேமர் இருந்துச்சு. அதை வச்சு ஓம் பிரகாஷோட தலையில வீசி அடிச்சு கொலை பண்றாரு. இப்போ அந்த 4 வயசான அந்த பையன் இது எல்லாமே பாக்குறான். என்னோட கண்ணால எல்லாத்தையுமே பாத்துட்டான். அர்ச்சனா அஜய் கிட்ட சொல்றா இவனையும் கொன்னுடுன்னு, இல்லைன்னா இவன் நம்மள காட்டி கொடுத்துடுவான்னு. ஆனா அஜய் யாதவ் அந்த குழந்தைய கொல்ல தயாராகல. அவ சொல்றா இவ ஏன் கண்ணையே பாக்குறான், இவனை மாதிரி நிறைய பசங்களை நான் கல்வி சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால இவனை கொல்ல என்னால முடியாதுன்னு. சொந்தம் அம்மாவான அந்த ராட்சசி தன்னோட பையனை மடியில வச்சு கையால கழுத்து நெரிச்சு கொலை பண்றா. இது கேட்டு அந்த ஊரே நடுங்கிச்சு. இவரை கோர்ட்டில் ஆஜராக்கினாங்க. இந்த கேஸ் அதிகமா நீடிக்கல. 2020 அஜய் யாதவ் மற்றும் அர்ச்சனா யாதவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அந்த ஜெயிலில் உள்ளவங்க அர்ச்சனா கிட்ட கேட்டாங்க 4 வயசான உன்னோட குழந்தைய கொல்லும் போது உன்னோட மனசாட்சி தடுக்கலையான்னு. அப்ப அவ சொல்றா ஏன் குழந்தைய நான் தான் பெத்தது, அப்போ அந்த உயிரை எடுக்கவும் எனக்கு உரிமை இருக்கு, இதில் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லைன்னு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.